சீக்ரெட் ஆஃப் யூத், இளமையின் ரகசியம். எந்த வயதிலும் இளமை தோற்றத்தோடும் இளமை வசீகரத்தோடும் இருக்க வேண்டும் என்றால் நாம கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் ரகசியம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எந்த வயதினர் ஆனாலும், 20 வயது இளைஞனாக இருந்தாலும் சரி, 60 வயது முதியவராக இருந்தாலும் சரி, அல்லது ஏழையாகவோ பணக்காரராகவோ படித்தவராகவோ படிக்காதவராகவோ எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் எல்லோரும் எந்த வயதிலும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆசை, எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இன்றைய விரைவு வாழ்க்கையில் எத்தனை பேர் இளமையோடும் இளமை வசீகரத்தோடும் இளமை ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார்கள் என்றால் அது கட்டாயமாக கேள்விக்குறிதான். சில நபர்களால் மட்டும் இளமை தோற்றத்தோடு எப்பொழுதும் இருக்க முடிகிறது. அது எப்படி என்று பல நேரம் நமக்கு அந்த ஐயம் வரும். அந்த இளமையின் ரகசியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியம் இல்லை, ஒரு சாதாரணமான வாழ்வியல் முறை. அதை நாம் அன்றாட வாழ்க்கையில் அதை புரிந்து அதற்கு நாம் பழகிவிட்டோம் என்றால் நாமும் எந்த வயதிலும் இளமையோடும் நல்ல வசீகரத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும். அந்த இளமையின் ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஹவு டு பி யங் ஆல்வேஸ், எப்போதும் எப்படி இளமையோடு நாம் தோற்றமளிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இளமையோடு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தோற்றத்தில் நம்மளுடைய சருமம், தோல், ஸ்கின் அது எப்பவுமே சுருங்கிடாம வறண்டு போயிடாம ஒரு பளபளப்பாக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யமான வசீகரமான தோற்றம் நமக்கு அமைந்திருக்கும். எங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால எப்பவும் ஒரு கடினமான எக்ஸசைஸ், ஜிம்மு அப்படியெல்லாம் போய் தான் ஒரு வசீகர தோற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. எல்லா நபர்களாலும் நேரம் செலவழித்து எக்ஸசைஸ், ஜிம் போகிறது அப்படிங்கிறது ஒரு சராசரியாக எல்லாருக்கும் இயலாத ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் எளிய வாழ்வியல் முறையிலேயே நமது தோள்கள் சுருக்கமடையாமல் வறண்டு போகாமல் ஒரு வசீகரத்தோடு இருக்குமாறு நாம் பழக முடியும். அந்த வாழ்வியல் உணவு பழக்கம், வாழ்வியல் பழக்கத்தை பழகிவிட்டால் அப்படி இருக்க முடியும். இந்த எங்க இல்லாம போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தொப்பை வந்துடுறது, அல்லது வழுக்கை விழுந்துடுறது, அல்லது முடி வெண்மையாகி விடுறது, இதெல்லாம் கூட நம்ம இளமையா இல்லாம போறதுக்கான, இளமை தோற்றம் இல்லாம போறதுக்கான அறிகுறிகள். ஸோ அதையும் நம்ம முறையான வாழ்வியல் பழக்கம் இருந்தது அப்படின்னா அதையும் தவிர்த்துக்கலாம். சில பேருக்கு இளமையிலேயே நிறைய இருந்துவிடும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட கொஞ்சம் ஒப்பனைகள், மேக்கப் போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கின், சருமம் சுருங்கி போயோ வறண்டு போயிடுச்சோ அப்படின்னா அதை எந்த மேக்கப்லையும் சரி பண்ண முடியாது. இண்டிகேஷன் ஆஃப் ஏஜிங், நமக்கு எப்படி ஒரு வயசான தோற்றம் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினான விஷயம் நம்மளுடைய தோள்கள் சுருக்கமடைவதும் தோள்கள் வறண்ட சருமமாக ஒட்டி போய் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். அதன் பிறகு நரைமுடி வர்றது, முடி உதிர்ந்து வழுக்கையாவது, இதெல்லாம் கூட நமக்கு வயசான தோற்றத்தை கொடுக்கும். அப்புறம் உடல் பருமனாகி விடுறது, தொப்பை வந்துடுறது, இதெல்லாம் கூட நம்மளுடைய இளமையையும் வசீகரத்தையும் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்ப இந்த இளமையை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு, இந்த உடலுக்கு எங்கிருந்து சக்தி வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வயசான தோற்றம் வருவது மட்டும் வயசானதை குறிப்பிடாது. உடல் நடுக்கம், ஒரு தள்ளாட்டம், தள்ளாமை, அப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சக்தியை இழந்த ஒரு தன்மை, அது ஒரு முக்கியமான வயசான தோற்றத்துக்கான அறிகுறி. வயசாயிடுச்சு அப்படின்னா ஸ்டெடியா நடக்க முடியாது, ஓட முடியாது, ஸ்டெடியா நிற்க முடியாது, ஒரு தள்ளாட்டம் இருக்கும்.
இதெல்லாம் எதன் காரணமாக ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு அடிப்படை விஷயமா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து எனர்ஜி ஆஃப் பாடி. நம்ம உடம்புக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாடி. இந்த பாடியினுடைய உடல் அமைப்பு வந்து உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும். நம்ம உடலுக்கு உள்ளால பல்வேறு உள் உறுப்புகள் இருக்கிறது, உடம்புக்கு வெளியில பல உறுப்புகள் இருக்கிறது. உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், இந்த எல்லா உறுப்புகளும் செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு செல்களால், பல கோடி செல்கள் இணைந்துதான் இந்த உடல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி, எனர்ஜி இருக்கிறது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுடைய ஒட்டுமொத்த சக்தி தான் இந்த உடலின் மொத்த எனர்ஜியாக இருக்கிறது. அதை வந்து பயோ பொட்டன்ஷியல், ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம். அல்லது இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தி, ஜீவசக்தி, அதுதான் நம்ம உடம்பில் உச்சியிலிருந்து பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் தேவையான சக்தியை அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி, ஜீவசக்தி இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய ஜீன் அல்லது ஹெரிடிட்டி, நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் ஜீன்ல இருக்கக்கூடிய குணாதிசயம், அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஒரு ஆற்றல், ஒரு சக்தி வந்து இயற்கையாகவே நமக்கு வருது. அப்புறம் வளர்ந்து ஒரு பொசிஷன் வரும்போது அந்த சக்தியை நம்ம பல்வேறு நிலைகளிலிருந்து இந்த உடம்பு எடுத்துக்கொள்கிறது. ஸோ அடிப்படை விஷயம், நாம் பிறக்கும் போது நம்மளுடைய ஜீன் ஹெரிடிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலின் தன்மை, உடலினுடைய அமைப்பு, உடலினுடைய சக்தி அமைப்பு, உடலினுடைய ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலாக, ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கியத்தோடு நாம் பிறக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். growth ஆஃப் பாடி. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, பிறந்ததுல இருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி வந்து ஒரு 90 to 100% வளர்ச்சியாக இருக்கும். அப்புறம் ஒரு 5 வயதிலிருந்து 15 வயது வரைக்கும் அந்த வளர்ச்சி விகிதம் சற்று குறையும். 90 to 100% வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 75 to 90% வளர்ச்சியாக கற்பனை செய்து கொள்ளலாம். ஸோ ஒரு 20 வயசுக்கு மேல அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 50%லிருந்து 75% அந்த வளர்ச்சி விகிதம், வளரும் வேகம் இருக்கிறதாக நாம ஒரு கற்பனை செய்து கொள்ளலாம். ஒரு 30 வயசை தொடும் பொழுது ஆல்மோஸ்ட் வளர்ச்சி வந்து நின்று விடுவதாக கொள்ளலாம். ஆரோக்கியமான சில உடல்கள் அதற்கு மேலும் ஒரு 10% வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 35 வயசிலிருந்து இறுதி காலம் வரை வளர்ச்சி என்பது இல்லாமல் நம்மளுடைய உடல் தேய்மானத்தை தான் அடைகிறது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இண்டிகேஷன் ஆஃப் லேக் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம ஒரு வளர்ந்த உடம்பு அல்லது ஒரு 20 வயசுல இருக்கோம், 30 வயசுல இருக்கோம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா 20 வயசு வரைக்கும் ஒரு அபரிதமான வளர்ச்சி இருக்கும்போது நமக்கு பெரிய லெவல்ல சக்தி விரயம் இருக்காது. சக்தி விரயம் இருந்தாலும் அந்த வேகமான வளர்ச்சி இருப்பதால் அந்த சக்தி வந்து வேகமாகவே நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கும். இளம் வயது இளைஞர்கள் வந்து அந்த சொல்லுவாங்கல்ல, இளரத்தம் துடிப்போடு இருக்கு அப்படின்னு, அது மாதிரி தான். ஸோ அந்த வயசுல வந்து வளர்ச்சி இருப்பதால் நாம் தினந்தோறும் சில சக்திகளை விரயம் செய்தாலும் அது வேகமாக அந்த சக்தி வந்து கிரகிக்கப்படும். அப்படிதான் அந்த ஜீன் அமைப்புகள் வந்து இயற்கையிலே இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ நான் வந்து ஒரு 25 வயசு 30 வயசு வந்துட்டேன் அப்படின்னதுக்கு அப்புறம் அன்றாடம் வந்து நம்மளுடைய உடம்பு சக்தியை இழக்கும். அப்படி சக்தியை இழக்கும் போது அந்த சக்தி இழப்பினுடைய அறிகுறிகளாக இந்த உடம்புலேயே சில தன்மைகள் இருக்கு. அது 25 வயசுக்கு மேலன்னு இல்லை, பிறந்ததுல இருந்து இருக்கும். அந்த 20 வயசு வரைக்கும் சக்தி விரயம் இருந்தாலும் அந்த ஜீனுடைய வளர்ச்சி வேகம் அதிகமாக இருப்பதனால அதுவே அந்த சக்தி விரயத்தை சரி பண்ணிக்கும். ஒரு 80% வரைக்கும் சரி பண்ணிக்கும். அதுக்கு மேல இப்ப நாம வந்து பொதுவா எப்போ சக்தி விரயம் ஆகுது அப்படின்னா, ஒரு இளைஞன் அல்லது வந்து முழுவதுமாக நம்ம வளர்ச்சி பெற்ற பிறகு நம்ம உடம்பு தேய்மானம் ஆகும் போதுதான் நம்ம எந்தெந்த விதத்துல எல்லாம் எனர்ஜியை இழக்கிறோம், அதை எப்படி நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இண்டிகேஷன் ஆஃப் லேக் ஆஃப் எனர்ஜி, ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பு சக்தியை இழக்குது அப்படிங்கிறத சில சமிக்சை சில சிக்னல்ஸ் மூலமா நமக்கு இண்டிகேட் பண்ணும். அது என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல பசி, தாகம், தூக்கம் வர்ற மாதிரி இருக்க தன்மை, வலி, உடல்ல எங்கேயாவது வலி ஏற்படுறது, உடம்பு முழுக்கவும் வலி ஏற்படுறது,
அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் வலி ஏற்படுது. இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புக்கு சக்தி தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த உணர்வுகள் வருகிறது. பசி, தாகம், தூக்கம், வலி, இது போன்ற உணர்வுகள். இண்டிகேஷன் ஆஃப் ஓவர் எனர்ஜி. இப்ப நம்ம எனர்ஜி லாஸ்னாலையும் நமக்கு சில இண்டிகேஷன் வருது. நம்ம உடம்பு சில நேரங்கள்ல அதிகப்படியான எனர்ஜி எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா உடல் பருமன், பிளட் ப்ரெஷர், தொப்பை போடுறது, இது போன்ற அமைப்புகள் வந்து நம்ம தேவைக்கு அதிகமா நம்ம உடம்பு எனர்ஜியை எடுத்துக்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளாகவும் இருக்கு. இப்ப இந்த உடம்புக்கு வந்து சில அறிகுறிகளை காட்டி எனக்கு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த உடம்பு எங்க இருந்தெல்லாம் எனர்ஜியை எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரொம்ப அடிப்படையான விஷயம், உணவிலிருந்து நாம எனர்ஜி எடுத்துக்கிறோம். அது வந்து அசைவ உணவோ அல்லது முழுவதும் சைவ உணவோ, ஏதோ ஒரு உணவிலிருந்து நாம் இழந்த சக்தியை இந்த உடம்பு மீட்டெடுத்துக் கொள்ள முடியும். அப்புறம் வாட்டர், நீரிலிருந்து நாம் சக்தியை பெற முடியும். பிராணவாயு, ஆக்சிஜன், சுவாசிக்கும் போது நாம உள்ள காற்றை இழுக்கிறோம், அதிலிருந்து நம்ம சக்தியை பெறுகிறோம். அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் தூங்குறோம். தூங்கும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த உடம்பு ஒரு சக்தியை வந்து இன்டைரக்டா கிரகித்துக் கொள்கிறது. அதுக்கப்புறம் மெடிடேஷன், இது வந்து நார்மலா எல்லாரும் பிராக்டிஸ் பண்றது இல்லை, ஆனா இது வந்து ஒரு அபரிதமான பிராக்டிஸ். தியானம் பண்ணுவதால் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய காஸ்மிக் பிரபஞ்ச சக்தியை இந்த உடம்பு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வகைகளெல்லாம் இந்த உடம்பு இழக்கக்கூடிய சக்தியை மீண்டும் பெற முடியும். லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நம்ம உடம்பு எப்பெல்லாம் வந்து எனர்ஜியை இழந்து ஒரு டயர்டு, ஒரு சோர்வான தன்மைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் பாடி, உடல் இயக்கம். சாதாரணமா நம்மளுடைய உடம்பு அது இயங்குவதற்கு, இந்த உடம்புக்கு ஒரு உயிராற்றல் இருக்கு, அந்த உயிர் இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்குகிறது அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுது, டைஜஸ்ட் பண்ண உணவை வந்து கழிவுகளாக வெளியேற்றுது, மலமாகவோ யூரினாகவோ. அது போக நம்ம சுவாசிக்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், இயங்குறோம். இந்த அடிப்படை உடம்பினுடைய இயக்கத்திற்கு இந்த உடம்பானது ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் எனர்ஜியை செலவழிக்கிறது. அது போக நாம குழந்தைகள் ஓடியாடி விளையாடுறாங்க, பெரியவங்க வந்து வேலைகள் செய்யறாங்க, விவசாய வேலையோ கட்டட வேலையோ அல்லது ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ், உடல் உழைப்பு மூலமாகவோ அல்லது மூளையினுடைய எனர்ஜியை செலவழித்தோ வேலை செய்கிறோம். அந்த வேலை செய்வதால் ஒவ்வொரு நாளும் நாம வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சக்தியை விரயம் செய்கிறோம். அது போக வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது, நம்ம காய்ச்சல் வந்துருச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு, அந்த மாதிரி சூழலையும் நம்ம சக்தியை விரயம் செய்கிறோம். இதுல வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் உறுப்பு பாதிக்கப்பட்டுச்சுனாலும் அந்த இடத்துலையும் எனர்ஜி விரயம் இருக்கும். இப்ப இந்த உடம்பு சரியில்லாம போறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்க சில தொற்று கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போயிடுது. அந்த உடம்புக்குள்ள போன கிருமி நமக்கு சில உபாதைகளை ஏற்படுத்துது. அந்த உபாதைகளை எதிர்த்து, அந்த கிருமியை எதிர்த்து போராட நமது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை விரயம் செய்யும். அந்த விதத்துல நாம வந்து சக்தியை விரயம் செஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் லாஸ்டா உள்ளது வந்து ஃபீலிங்ஸ், உணர்வுகள். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமா இருந்தாலும் சரி, ரொம்ப கோபப்பட்டாலும் சரி, கடினமான மன அழுத்தம், கவலைகள் இதுல இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு வந்து எனர்ஜியை வந்து செலவழிக்கும். ரொம்ப முக்கியம் வந்து செக்ஸுவல் உணர்வு, காம உணர்வுகள் அதிகமா இருந்தாலும், காம ஈடுபாடுகள்ல இருந்தாலும் நம்ம உடம்பு அதிகப்படியான சக்தியை விரயம் செய்யும். ஸோ இந்த வகையில எல்லாம் நம்ம உடம்பு வந்து எனர்ஜியை விரயம் செய்யும். இப்போ பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி. இப்ப நம்ம உடம்பு வந்து எந்த காரணங்களெல்லாம் சக்தியை விரயம் செய்து, அந்த சக்தி குறைபாடு எப்படி இருக்கு, சக்தி அதிகமா இருந்தா என்ன மாதிரியான மாறுதல்கள் உடம்புல இருக்கு, நம்ம சக்தியை எந்தெந்த வழிகளில் இருந்தெல்லாம் பெறுறோம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம். இப்ப பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு என்னுடைய உடம்பு எவ்வளவு எனர்ஜியை வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துதோ அதுக்கு சமமான எனர்ஜியை நான் மீண்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி. லாஸ் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல் டு கெயின் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சோர்சஸ். ஒரு நாளைக்கு என் உடம்பு எவ்வளவு எனர்ஜியை வேலை செய்வதாலும் இயங்குவதாலும் உணர்வுகளாலும் செலவழிக்குதோ அந்த செலவழித்த எனர்ஜியை எந்தெந்த வகையில எல்லாம் நான் மீட்டெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது சமமா
எவ்வளவு செலவழிச்சேன், எவ்வளவு கெயின் பண்ணிக்கினேன், அது சமமா இருந்துச்சுன்னா அது பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி. இப்ப சீக்ரெட் ஆஃப் ஏஜிங், இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி வந்து கரெக்டா இருக்கணும். லாஸ் ஈக்குவல் டு கெயின், எவ்வளவு நான் எனர்ஜியை செலவழிச்சேன், எவ்வளவு எனர்ஜியை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இருந்தது அப்படின்னா, பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் வந்து தளர்வடையாது, நம்மளுடைய செல்கள் வந்து தளர்வடையாது, எனர்ஜியை இழக்காது, எனர்ஜியை இழந்த செல்கள் இறந்து போகாது. அப்ப செல்கள் இறந்து போகாம இருக்கும் பொழுது நம்மளுடைய சருமம், தோல் இவைகள் வந்து நல்ல பொலிவோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும். பார்க்கும்போது ஒரு ஐஸ்வர்யமான அப்பியரன்ஸ், கலையான அப்பியரன்ஸ், வசீகரமான தோற்றம், ஆரோக்கியம் வந்து இருக்கும். இது என்ன ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு நபர் ஒரு நாளைக்கு வேலை செய்யும் போது ஒரு 100 கலோரிஸ் அளவு எனர்ஜியை செலவிடுகிறார் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, அவர் வந்து உணவிலிருந்து, தூக்கத்திலிருந்து, தண்ணீர் வாட்டர் குடிக்கிறதுலிருந்து, சுவாசம் செய்வதிலிருந்து, அல்லது மெடிடேஷன் பண்ணுவதிலிருந்து, உறங்குவதிலிருந்து, இப்படி அவர் வந்து எவ்வளவு எனர்ஜியை பெறுகிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப அவர் செலவழிச்ச எனர்ஜி வந்து 100 கலோரிஸ் அப்படின்னு இருக்குன்னா, அவரு மீட்டெடுத்த எனர்ஜி, அவர் வந்து எனர்ஜியை உடம்பு உணவு மூலமாக பிற வழிகளின் மூலமாக அவர் எடுத்துக்கிட்ட எனர்ஜியும் 100 கலோரிஸாக இருந்தால் ஒரு பேலன்சிங் இருக்கும். அவரோட உடம்பு டயர்ட் ஆகாது, செல்ஸ் இறந்து போகாது, வயசான தோற்றம் வராது. ஆனா அவர் வந்து செலவழிச்ச எனர்ஜி 100 கலோரிஸ், அவர் எடுத்துக்கிட்ட எனர்ஜி வந்து ஒரு 30 கலோரிஸ் தான் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 கலோரிஸ் பற்றாக்குறை ஆகும். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பற்றாக்குறை வரும்போது, அந்த பற்றாக்குறை எனர்ஜி தான் நம்ம உடல் மெலிந்து நலிந்து ஐஸ்வர்யம் இல்லாம ஒரு ஏஜான தோற்றத்தை அடைவதற்கான காரணம் இதுதான். இப்ப சராசரியா வந்து சமூகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 20 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞனா இருப்பார். அந்த இளைஞர் வந்து ஒரு வறுமையின் காரணமாக ஒரு கட்டட வேலைக்கோ விவசாய வேலைக்கோ செல்வார். அப்படி போகக்கூடிய அந்த இளைஞன் பாத்தீங்க அப்படின்னா, கடினமான உடல் உழைப்பை செலவழிப்பார். அதுல மட்டும் எனர்ஜியை வீணாக்காம சில தவறான பழக்கங்கள்லையும் அவர் எனர்ஜியை வந்து வீணடிப்பார். அப்படி அவர் வந்து தவறான பழக்கத்திலையும் கடினமான உடல் உழைப்புலையும் அவர் ஒரு நாள் செலவழிக்கக்கூடிய எனர்ஜி, எடுத்துக்காட்டாக 100 கலோரிஸ் இருக்கு அப்படின்னா, அவர் ஒரு நாள் உடம்புக்கு தேவையான உணவு பிற வகையில எடுக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு 10% அல்லது 20% தான் இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் 80% அல்லது 90% பற்றாக்குறையிலே இருப்பார். அப்ப அவர் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எனர்ஜி பற்றாக்குறையினால ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டே இருக்கும். செல்கள் செத்து போகும். செல்கள் அதுக்கு எனர்ஜி இல்லாம எலும்புல இருந்து எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துக்கும். அப்ப அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, தோள்கள் சுருங்கி போய், வறண்டு போய், கண்கள் உள்ள போய், அப்படி முகம்லாம் ஒட்டி போய், உடம்பெல்லாம் ஒட்டி போய், எலும்புகள் சூம்பி, அப்படி ஒரு வயதான தோற்றம் ஏற்படுகிறது. இப்படிதான் வந்து நம்ம உடம்பு எவ்வளவு செலவழிச்சது, நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கவனிக்காம உணவு, உறக்கம், நீர் ஆகாரம், முறையான சுவாசம் இதெல்லாம் இல்லாம போறதுனாலதான் நமக்கு அந்த வயசான தோற்றம் ஏற்படுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு உடம்புக்கு தேவையான கலோரிஸ் உள்ள உணவை எடுக்காம ஜங்க் ஃபுட் மாதிரி அதை சாப்பிட்டாங்கன்னா தொப்பை போடுறது, வெயிட் போடுறது, அந்த மாதிரியும் போயிடுவாங்க. அது வந்து உடம்புக்கு தேவையான சக்தியை தராமல் தேவையில்லாத எக்ஸஸ் கலோரிஸை கொடுத்து உடல் பருமன், தொப்பை வர்றது, அது மாதிரியான நிலை போயிடுது. அப்புறம் நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் 5 அடுக்கு இருக்கு. பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல நீர்ச்சத்து இருக்கு, நெருப்பு, உடல் சூடுல நமக்கு வெப்பமும் இருக்கு, அப்புறம் காற்று, நம்ம சுவாசத்துல காற்று இருக்கு, அப்புறம் நம்ம உடம்புல ஒரு தொடு உணர்வு, அது ஆகாஷ், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதங்களின் அடுக்கு நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உணவு எடுக்கும் பொழுது, எனர்ஜி பெறும்போது, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத அடுக்கு, இந்த 5 விதமும் மெயினா வந்து நீர், உணவு, காற்று, அப்புறம் வெப்பம், இது எல்லாம் நம்ம உடம்புல பேலன்ஸ்டா இருக்கணும். சப்போஸ் வெப்பம் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு காய்ச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். காற்று அதிகமா போயிடுச்சு அப்படின்னா ஏப்பம் அல்லது மழைக்காற்று இது வந்து அதிகமா போகும். நீர் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா ஜலதோஷம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 5 அடுக்கும் சமநிலையில இருக்கணும். இந்த பஞ்சபூத அடுக்குகளும் சமநிலையில இருக்கணும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எனர்ஜியை எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து ஒவ்வொரு நாளும் இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது 60 வயதிலும் கூட நம்மளுடைய தோள்கள் சுருக்கமடையாம, கன்னங்கள் ஒட்டி போகாம, நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோடும் உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். இதுல இந்த மெடிடேஷன்ங்கிற ஒரு பிராக்டிஸ், சுவாச பயிற்சி அப்புறம் மெடிடேஷன், இது முறையாக பழகி முறையாக செய்யும் பொழுது உணவு, நீர், உறக்கம் இதிலிருந்து பெறும் சக்திகளை விட இந்த சுவாச பயிற்சி, தியானம் இதிலிருந்து பெறக்கூடிய சக்தி வந்து அபரிதமான சக்தியா இருக்கும். உணவிலிருந்து பெறக்கூடிய சக்தியை வந்து நம்ம உடம்பு அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து சக்தியை உறிஞ்சிடும். ஸோ அப்ப உணவிலிருந்து சக்தியை உடம்பு எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு வேலையை செய்யணும். ஆனா நம்ம சுவாச பயிற்சி, மெடிடேஷன் அது மூலமாக நம்ம சக்தியை பெறும்போது நேரடியாக இந்த காஸ்மிக் பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக நம்ம சக்தியை கிரகிக்கும் போது அது வந்து ஒரு ஹை லெவல் எனர்ஜியாக இருக்கு. அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப மிகுந்ததாக இருக்கு. ஸோ இந்த வீடியோல சீக்ரெட் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம உடல் இயக்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்மளுடைய உணர்வுகள் அல்லது உடம்பு சரியில்லாமல் போகுது, இத மாதிரியான சூழ்நிலையில நம்ம உடம்பு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் ஒரு சக்தியை விரயம் செய்கிறது. எவ்வளவு சக்தியை நம்ம விரயம் செய்தோமோ அதுக்கு சமமான சக்தியை, அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் போயிடக்கூடாது, சமமான சக்தியை டெய்லி நம்ம உடம்பு முறைப்படி அதை எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த வயதிலும் நம்ம இளமையான தோற்றத்தோடு இருக்க முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.